தமிழனின் தமிழாயிரு தமிழோடு இரு. இந்த காலத்தில் போன குரூப் 2 தேர்வுகளுக்கு எடுக்கப்பட்ட ஒரு வினாவைத்தான் பார்க்க போறோம். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார் அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறள் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்று உலக பொதுமுறை என்று அழைக்கப்படுவது நம்ம திருக்குறள் தான். அதை முதல்ல ஓலைச்சுவடியிலிருந்து அச்சிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தஞ்சை ஞானப்பிரகாசம். சரிங்களா, 1812 தஞ்சை மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் என்று சொல்லுவாங்க. இந்த பரிமேலழகர் பாத்தீங்கன்னா திருக்குறளுக்கு எத்தனை பேர் உரை எழுதியிருப்பாங்க? 10 பேர் உரை எழுதியிருப்பாங்க. அதுல முதல்ல உரை எழுதியவர் யாருன்னா மணக்குடவர். அந்த 10 பேர் உரையில கடைசியா உரை எழுதியவர் யாருன்னா பரிமேலழகர். அந்த 10 பேர் உரைகள்ல யாருடைய உரை சிறந்த உரை எதுன்னா பரிமேலழகருடைய உரை தான் சிறந்த உரை. சரிங்களா, அதே மாதிரி நம்ம பாரதியார் பார்த்தீங்கன்னா திருக்குறள் திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை என்று சொல்லியிருப்பாரு. நம்ம பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா திருக்குறளை பொறுத்தவரைக்கு வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் பாரதிதாசன். முப்பாலுக்கு இணையில்லை இந்நிலத்தை என்று பாடியவர் யார்தான்? பாரதிதாசன் தான் பாடியிருப்பாரு.